வணக்கம்ண்ணா, உங்கள் பேர், இந்த பண்ணையோட பேர் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அப்படியே. வணக்கம்ண்ணா. நம்மளுடைய பவுல்ட்ரி பார்த்தீங்கன்னா எம்எஸ் நாட்டுக்கோழி ஃபார்ம்ண்ணா, ஆதனூர் வில்லேஜ், தருமபுரி மாவட்டம், நல்லப்பள்ளி தாலுக்காண்ணா. இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த கோழி பேர் என்னண்ணே? பார்த்துட்டு இருக்கிறதுனா கருங்கோழி குஞ்சுங்களாண்ணா. கருங்கோழி அது எப்படிண்ணா? என்னண்ணா கருங்கோழி புதுசாக சொல்கிறீங்க? இது பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய பிரதேச கோழிங்கண்ணா கருங்கோழி. சரிங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200 முட்டை வைக்கணும்ண்ணா ஏருக்கு. சரி சரிங்க. இந்த கருங்கோழி குஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை உற்பத்தி நல்லா இருக்கும்ண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கருங்கோழியினுடைய இறைச்சி பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும்ண்ணா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்துமா, மூட்டு வலி, இந்த மாதிரி மூச்சு திணறல், இந்த அதே மாதிரி சக்கரை வியாதி, பிபி, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த கறியை சாப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்துமா பிரச்சனை, இந்த மூட்டு வலி பிரச்சனை எல்லாமே குறையுதுண்ணா. இந்த பண்ணையோட அமைப்பு என்னன்னு சொல்லுங்கண்ணா அப்படியே. இந்த பண்ணையோட அமைப்பு பார்த்தீங்கன்னா லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடிண்ணா, அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 22 அடிண்ணா. ஓ சரிங்க. இதில் எவ்வளோ கோழிண்ணா உள்ளலாம் நம்ம? இதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 கோழி உள்ளாண்ணா. 2000 கோழி. பெரிய கோழியே உள்ளாங்களா இல்லை சின்ன கோழியே உள்ளாங்களா? ஒரு மாசத்து குஞ்சு, ஒரு 45 நாள் குஞ்சு, இல்லை 60 நாள் குஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கோழி உள்ளாண்ணா. ஓ சரி. மேலே விடுற மாதிரி தான் பெரிய கோழி வெயிட் போடுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 தான் விட முடியும்ண்ணா. ஓ சரி சரிங்க. தீவனம் மருந்தெல்லாம் எப்படி இருக்குது தரீங்க? பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி தீவனம் எஸ்கேம் தான் கொடுத்துட்டு இருக்கோம்ண்ணா. என்னுடைய இதுக்கு மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் லெக்ஸின், ஒரு 7 நாள் பார்த்தீங்கன்னா F1, ஒரு 12 நாள் IBT, 21 நாள் லெசோடா, இடைப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா சளி மருந்து போடுவோண்ணா. ஓ சரி சரிங்க. இப்போ இதில் நீங்கள் ஆர்டர் கொடுத்தா எவ்வளோ கோழினா மினிமம் எடுக்கணுங்க? ஆனால் 500 கோழிகள் எடுத்து 500 கோழி குஞ்சு எடுத்துனா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரிண்ணா. ஓகேங்க. அல்லது 50 கோழி 100 கோழி வேணுன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் அண்ட் ட்ரெயின் மூலியம் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்போம். சரிங்க. பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கொடுத்து எடுத்துக்கணும்ண்ணா. ஓ சரி சரிங்க. இப்போ இந்த 10 கோழி 20 கோழி வேணுன்றவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறது? 10 கோழி 20 கோழி வேணுன்றவங்க நம்ம பண்ணை வந்து விசிட் பண்ணி அவங்க நம்ம பண்ணையில இருந்து டேரக்டாக எடுத்துக்கலாம்ண்ணா. ஓ 10 கோழி 20 கோழி நீங்கள் தர மாட்டீங்களா? ஆனால் கொடுப்போம்ண்ணா. அதுக்கு போக முடியாதுண்ணா. ஏதாவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் எடுத்துகிட்டு போனால் கொடுத்துருவோம்ண்ணா. ஓ சரி சரிங்க. இப்போ கருங்கோல்னா இது எப்படின்னு இது? நான் கருங்கோல்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருமண்ணா. இந்த ரெக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருக்குண்ணா. மற்ற கோழிகளுக்கு இந்த மாதிரி இருக்காதுண்ணா. ஆமாண்ணா, அது கருப்பாக இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், கருப்பாக இருக்குண்ணா. இதனுடைய பிளட்டும் பார்த்தீங்கன்னா கருஞ்சிவப்பு நிறமாக வரணும் இதனுடைய பிளட். ஓ சரி சரிங்க. இது நம்ம தீனிலாம் நார்மலாக கோழி கொடுக்குறதுனால இதுக்கு வேற தனியாக தானே கொடுக்குறோம்? நம்ம நார்மலாக என்ன கோழிகள் கொடுக்குறோமோ அதே மாதிரி தீவனம் தான் நான் இந்த கருங்கோழிகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஓ சரி சரிங்க. இது 2 கேஜியும் சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேஜியும் வளரும்ண்ணா. ஓ ஓகே ஓகே. அந்த அளவுக்கு தான் வளரும்னா, அதுக்கு மேலே வளராது. பட் முட்டை உற்பத்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 150 to 200 முட்டை வைக்கணும்ண்ணா. ஓ அந்த அளவுக்கு வைக்கிங்களா? ஆமாண்ணா, அந்த அளவுக்கு வைக்கணும்ண்ணா. ஓ சரி சரிங்க. இது கருப்பாக இருக்கனால மற்றவங்க சாப்பிட கூடாது அந்த மாதிரிலாம் இதில் எல்லாமே சிறுவர்கள் எல்லாருமே சாப்பிடலாங்களா? கருப்பாக இருக்குன்னா இதனுடைய பிளட்டும் கருப்பாக இருக்கும்னா, கறியும் கருப்பாக இருக்கும்னா, இது சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது தானே. ஓ சரி சரிங்க. சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம்? ஆமாம், சின்ன குழந்தைங்க ஒரு 5 வயசுலேருந்தே கொடுக்கலாம்ண்ணா. ஓ 5 வயசு 4 வயசு குழந்தைங்கலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் 60 வயசு மேலே வரைக்கும் கூட கொடுக்கலாங்கண்ணா. ஓ பார்த்தாவே கோழி நல்லா ஆக்டிவாக இருக்குங்க. ஆமாண்ணா, பார்த்தாவே நல்லா கோழி ஆக்டிவாக இருக்கணும், நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும். மற்ற கோழி இதில் கம்பேர் பண்ணும்போது கருங்கோழி வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குண்ணா. ஓ சரி சரிங்க. இது எவ்வளோ இதில் மற்ற கோழி இருக்குங்க இதில்? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோழிகள் இருக்குண்ணா. ஓ சரி சரிங்க. எல்லாமே விற்பனைக்காக தான் இருக்குங்களா? எல்லாமே விற்பனைக்கு தானே. இது பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் குஞ்சுண்ணா. ஓ சரி. இப்போ நீங்கள் 1 மாதம் கோழி தான் கொடுப்பீங்களா இல்லை பெரிய கோழி சின்ன கோழி ஒன் டே சிக்கு? மேக்ஸிமம் 1 மாதம் குஞ்சு தான் கொடுத்துட்டு இருக்கோம்ண்ணா. நமக்கிட்ட சில டைம்ஸ்ல 45 நாள் கோழியும் இருக்கும், சம் டைம்ஸ்ல 60 நாள் கோழியும் இருக்குண்ணா. ஓ சரிங்க. டைம்ல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு இருப்போம்ண்ணா. 1 மாதம் கோழி குஞ்சு ஒரு பிரைஸ், 45 நாள் கோழி குஞ்சு ஒரு பிரைஸ், 60 நாள் கோழி குஞ்சு ஒரு பிரைஸ்ண்ணா. இப்போ பெரிய கோழி எனக்கு முட்டை வைக்கிற கோழி மாதிரி வேணும் அப்படின்னா அதுவும் தருவீங்களா? முட்டை வைக்கிற கோழி மாதிரி இருந்தால் நம்மகிட்ட இருந்தால் கொடுப்போம்ண்ணா. சரி சரிங்க. ஓகே ஓகேங்க. சரி, இவ்வளோ பிஸி ஷெடியூல்லேயே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளுக்கு பேட்டி கொடுத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே. மக்களுக்கு அப்படியே ஒரு அறிவுரை சொல்லிடுங்க. இந்த கருங்கோழி வேணுன்றவங்க எம்எஸ் நாட்டுக்கோழி ஃபார்மாக கான்டாக்ட் பண்ணுங்க. 9940805157 6374813237. பெஸ்ட் ப்ரைஸாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம்ண்ணே. ஓகே நன்றிண்ணே. ஓகேங்க.